இன்றும் திருமண நாளையும் பிறந்த நாளையும் கண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் பிற்பகுதி. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அவர் ராஜா, அவர் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். நீ கண்டு கொண்டிருக்கிற தீங்கை, உன் துன்பத்தை, உன் வேதனைகளை, உன் தோல்விகளை நீ காணாதிருக்க வேண்டுமானால் கர்த்தர் உன் நடுவில் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் எப்படி நம் நடுவில் இருப்பாராம்? இங்கே 2 பேரோ 3 பேரோ கூப்பிடும்போது அவர் நடுவில் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவருடைய வாசஸ்தலத்தில் அவர் தங்கி இருக்கிறார். அவர் விரும்பி ஆசீர்வதிக்கிற மக்களிடத்தில் அவர் தங்கி இருக்கிறார். அவர் யார் நடுவில் இருக்கிறார்? அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள் என்று சொன்னது போல. எப்படி கண்டடைகிறார்கள் என்றால் அவர் மடியில் இருந்தால் கண்டடைவார்கள். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இந்த கால வேளையிலே நீ கர்த்தரை தேடி அவர் சமூகத்திற்கு வந்திருப்பாயானால் உன் நடுவில் அவர் இருக்கிறார். அவர் எதற்காக உன் நடுவில் இருக்கிறார் என்றால் உன் தீங்கை நீ காணாதிருக்கும்படி. நீ பார்த்த இந்த தீங்கை, நீ பார்த்த இந்த தோல்வியை, நீ பார்த்து கொண்டிருக்கிற இந்த கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையை, நீ பார்த்து கொண்டிருக்கிற இந்த அவமானத்தின் வாழ்க்கையை அவர் நீக்கி விடுவதற்காக, அந்த தீங்கை நீ பாராதிருப்பதற்காக, அந்த வேதனைகளை நீ அனுபவிப்பாமல் இருப்பதற்காக, உன் சுகவீனத்திலிருந்து நீ சுகத்தை பெறுவதற்காக, நீ ஆறுதலை பெற்றுக் கொள்வதற்காக உன் தேவன் உன் நடுவில் இருக்கிறார் என்று இந்த கால வேளையில ஓர் வாக்கு கொடுக்கிறார். அவர் நடுவில் இருந்தால் எப்படி என்றுதான் நாம் பார்த்தோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். 17ஆம் வசனம். அவர் நடுவில் இருந்தார் எப்படியாம்? அப்படிப்பட்டவராம். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அவர் உன் நடுவில் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரிலே கம்பீரமாய் களி கூறுவார். நீ தீங்கை காணாதிருக்கும்படி உன் நடுவில் அவர் இருப்பார், வல்லமையுடையவராய் இருப்பார், ரட்சிப்பதற்காய் இருப்பார். உன்னிலே அவர் மகிழ்ந்து நீயும் மகிழ்ந்திருக்கும்படியாய் அவருடைய அன்பினால் உன் மத்தியில் அமர்ந்திருப்பார். சகோதரனே, சகோதரியே, கலங்காது இருப்பார்கள். உங்கள் கலக்கங்களிலிருந்து வெளிவாருங்கள். இந்த புதிய நாளை காண்கின்ற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறோம் வாக்குத்தத்த வசனம். அவர் உங்கள் நடுவில் இருப்பார். எதற்காக? உங்களை மீட்டுக் கொள்வதற்காக. உங்களை ஆக்கினையிலிருந்து அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் என்று அந்த 15ஆம் வசனத்தின் முன்பகுதி சொல்லுகிறது. அவர் நடுவில் இருப்பதற்கே உன் ஆக்கினைகளை, உன் சாபங்களை, உன் வேதனைகளை, உன் கண்ணீரை அகற்றி இதையெல்லாம் கொடுத்து கொண்டிருந்த உன் சத்துருக்களை விளக்கினார். கலங்காதிருப்போமாக. அன்புள்ள ஆண்டவரே, அவர்கள் நடுவில் இறங்கி அவருடைய ஆக்கினைகளை அகற்றி அவர்கள் சத்துருக்களை விளக்கும். வியாதி என்னும் சத்துரு, அவமானம் என்ன சத்துரு, வேதனை என்ன சத்துரு, தோல்வி என்ற சத்துருக்களை விளக்கி இன்று கால வேளையில ஒரு பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.